தூக்கமின்மை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக வந்துட்டு புரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு எய்தர் பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்போம், இல்லை திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போங்க. அதாவது நம்ம ரியாக்ஷன் மோட்லேயே தான் இருப்போம், ஆக்ஷன் மோட்லேயே இருக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி தூக்கமின்மை வந்துருச்சு, உடனே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்மளால் மாற்றிட முடியாது. அது கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா மூச்சை இழுத்து லாங்காக நீங்கள் வந்துட்டு எக்ஸேல் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. எக்ஸேல் எந்த அளவுக்கு நம்ம இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்ஹேல் அளவுக்கு எக்ஸேல் எடுக்க பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா இன்ஹேலோட எக்ஸேல் டபுள் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுலேருந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு விதமான சாண்டிங் கொடுக்கலாம். நல்லா மூச்சை இழுத்துட்டு லாங்காக நீங்கள் வந்துட்டு சொல்ல 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 என்ன ஆகும்னா உங்களுடைய எக்ஸேல் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். எக்ஸேல் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்கள் இன்ஹேல் டெவலப் ஆகிட்டே வரும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எனர்ஜியும் வந்துடும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்துடும். அப்போ அந்த இடத்துல ஒரு தூக்கம் வந்துட்டு தானாகவே உங்களை தேடி வந்துடுங்க. உங்களுடைய பிரெத்து தான் உங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு மெடிசின்ங்க. அதை நீங்கள் கரெக்டாக சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான எல்லா வெல்னஸையும் கொடுத்துரும். எல்லா வெல்னஸும் கொடுக்குறவர் தூக்கத்தை கொடுக்காம விட்டுருவாரா என்ன? செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க.